அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காராச்சேவ் தான். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் செய்ய போகிறோம். நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அதே மெத்தட்லேயே நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பொருள் எந்தெந்த ரேஷியோவில் போட்டிருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துட்டு கூட ஒரு 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். நம்ம இந்த மசாலாவை சேர்க்கும் போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு காராச்சேவ் கிடைக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, கூட நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்லேயே உங்களுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பினஸாக நம்மளுக்கு வரும். இப்போது இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா முறுக்கு பிழியறதுல மாட்டிக்கும், திட்டாக இருந்தால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கைவிடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா ஆயில் கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இதில் சேர்த்து பொரிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸோட நல்ல ஒரு மணமும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கைவிடாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு முறுக்கு புளிகிற பதத்துக்கு நம்ம இதை பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஓட்டை இருக்கிற தட்டை எடுத்து நம்ம சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்து இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் நல்லா மீடியம் ஹீட்டில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு பேட்சாக போட்டு நம்ம இதில் நல்லா பிழிஞ்சு எடுத்துப்போம். இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம மறுபக்கம் திருப்பி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி இந்த மசாலா சேர்த்துருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா சாப்பிடும் போது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும் அந்த மசாலாலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பபிள்ஸ்லாம் அடங்கியிருக்கு. இன்னும் நல்லா வேகணும். ஒரு சைடு அப்புறம் நம்ம திருப்பி போடலைன்னா மறுபக்கம் நல்லா வேகாது, கிறிஸ்பியாக வராது, ஒரு மாதிரி ஊறின மாதிரி இருக்கும், மாவு மாதிரி. இப்போ இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. அடுத்ததாக வேறு பக்கம் நம்ம திருப்பி போட்டு அதே மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை பொரித்து எடுக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி தான் இது. நீங்கள் கடைங்கள்லாம் நீங்கள் இதை வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம குயிக்காகவும் சிம்பிளாகவும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வேறு வடிதட்டில் நம்ம எடுத்து வச்சுப்போம், எண்ணெய்லாம் வடிகிற வரைக்கும். பாருங்கள், அடுத்தடுத்த பேட்சை நம்ம இதே மாதிரி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான காராச்சேவ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.